الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان. قال الله تعالى: وَاعْبُدُوا اللَّهَ وَلَا تُشْرِكُوا بِهِ شَيْئًا وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்ஆனிலே சூரத்து நிசாவிலே 36வது ஆயத்தில் சொல்லுகின்றான்: வஅபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷையன், அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீர்கள், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்றி நற்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே கூறுகின்றான். இந்த ஆயத்தை பார்க்கும் பொழுது பெற்றோருடைய அந்தஸ்தை இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றான். ஏனென்றால் நம்மை படைத்த நாயன் நமது ரப்பு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் வணங்குவது கடமையாக இருக்கிறது. அல்லாஹுவை நாங்கள் வணங்க வேண்டும். இந்த ஆயத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்கும்படி எமக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். வஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். எப்படி வணங்க வேண்டும்? அவனுக்கு இணை வைக்காமல், யாதொன்றையும் அவனுக்கு இணையாக்காமல் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தி வணங்க வேண்டும். இப்படியாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வணக்கம் நமக்கு கட்டாயமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு ஏவிவிட்டு அதனைத் தொடர்ந்து வபில் வாலிதைனி இஹ்சானா, நம்மை பெற்றெடுத்த நமது தாய் தகப்பர் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக, நன்றி நற்காரம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி நற்காரம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஏவுகின்றான். என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வணக்கத்தை ஏவிவிட்டு, அவனை வணங்க வேண்டும் என்பதை ஏவிவிட்டு அதனைத் தொடர்ந்து நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நன்றி நற்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஏவுகின்றான் என்று இருந்தால், பெற்றோருடைய அந்தஸ்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தாக வைத்திருக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.